Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தமிழகத்தில் ஆற்று மணலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கு தீர்வு காண அரசு எந்த முயற்சியும் எடுக்காத நிலையில் தமிழகத்திலிருந்து அரசியல்வாதிகள் ஆசையுடன் வெளி மாநிலங்களுக்கு தினமும் 7500 லோடுகள் வரை மணல் கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதிமுக ஆட்சியில் விதியை மீறி மணல் அள்ளியதால் ஆற்றில் நீரோட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. நீதிமன்றத்தின் கண்டனத்தை தொடர்ந்து ஆற்று மணலுக்கு மாற்றாக ஜல்லி துகள்களான எம்சாண்ட் அறிமுகம் செய்யப்பட்டது. இதற்காக 440க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி தரப்பட்டது. எம்சாண்ட் கொள்கையும் வெளியிடப்பட்டது. இதற்கிடையே புதிதாக திமுக அரசு பொறுப்பேற்றதும் பல திட்டங்களை செயல்படுத்தியதால் அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டது. இதனால் ஆற்று மணல் குவாரிகளை திறந்து மணல் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்தது. கனிம வளத்துறை, நீர்வளத்துறை மூலம் 100க்கும் மேற்பட்ட குவாரிகளை செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதில் 37 குவாரிகளுக்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியது. ஆனால் 17 குவாரிகள் மட்டுமே திறக்கப்பட்டு மணல் விற்பனை நடந்தது. மணல் அள்ளி விற்பனை செய்வதற்கான பணிகள் ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. குவாரிகளில் விதியை மீறி மணல் எடுத்ததாகவும் இதனால் 4730 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. மணல் குவாரிகளிலும் ஒப்பந்த நிறுவன உரிமையாளர்கள், நீர்வளத்துறை அதிகாரிகளின் வீடுகள், அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது. 12 கோடியே 82 லட்சம் ரூபாய், 1024 கிராம் தங்கம் உட்பட 130 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியது. வேலூர், அரியலூர், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. அமலாக்கத்துறை அதிரடியால் 17 மணல் குவாரிகள் மூடப்பட்டன. அதன்பின் துவங்கிய 10 குவாரிகள் மட்டுமே இப்போது செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் கட்டுமான பணிக்கு ஒரு நாளைக்கு 45,000 லோடு வரை மணல் தேவை. குறைந்த அளவிலான குவாரிகள் இயங்குவதால் ஆற்று மணலுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வரும் அக்டோபரில் வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குகிறது. அதற்குள் கான்கிரீட் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டால் கட்டுமான பணிகளை தொடர்ந்து தொய்வின்றி செய்ய முடியும். மணல் கிடைக்காததால் அடுக்குமாடி குடியிருப்புகள், அரசு கட்டடங்கள் மட்டுமின்றி வீடுகள் கட்டும் பணிகளும் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்திய கட்டுமான வல்லுநர் சங்கத்தின் தென்னக மைய நிர்வாகி ராமபிரபு கூறியதாவது: கட்டுமான நிறுவனங்கள் எம்சாண்ட் பயன்படுத்த துவங்கியுள்ளன. மேற்கூரை, சுவர்கள் உள்ளிட்ட பூச்சு வேலைகளுக்கும் வீடுகளுக்கான கான்கிரீட் பணிகளுக்கும் ஆற்று மணலை பயன்படுத்த பலரும் விரும்புகின்றனர். தமிழகத்தில் ஆற்று மணல் கிடைப்பது அரிதாகி உள்ளது. அப்படியே மணல் கிடைத்தாலும் ஒரு கன அடி 120 ரூபாய் என அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. இதனால் குறித்த காலத்தில் கட்டுமான பணிகளை முடிக்க முடியவில்லை என்றார். அதே நேரம் தமிழகத்திலிருந்து லாரியாக கனிம வளம் கடத்தப்படுவதாக தமிழக மணல் எம்சாண்ட் லாரி உரிமையாளர்கள் ஒருங்கிணைந்த நல கூட்டமைப்பு தலைவர் பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் நல்ல முறையில் மழை பெய்துள்ள நிலையில் ஆறுகளில் ஆங்காங்கே மணல் திட்டுக்கள் உருவாகியுள்ளன. இதை கருத்தில் வைத்து போதிய எண்ணிக்கையில் மணல் குவாரிகளை திறக்க வேண்டும். எம்சாண்ட் தயாரிப்பதில் பல முறைகேடுகள் நடக்கின்றன. முறையான ரசீது இன்றி எம்சாண்ட் விற்பனை செய்வதால் GST வரி ஏய்ப்பு அப்பட்டமாக நடக்கிறது. முறையான அனுமதியின்றி கிரஷர்களில் இருந்து அனுப்பப்படும் எம்சாண்டை பயன்படுத்துவதால் கட்டடங்கள் தரம் குறைந்து விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. உரிமமின்றி செயல்படும் எம்சாண்ட் ஆலைகளை தடுக்க வேண்டும். அமைச்சர்கள், MP, MLAக்கள் பெயர்களை பயன்படுத்தி தினமும் 7500 லோட் கனிமங்கள் கடத்திச் செல்லப்படுகின்றன. இவை அனைத்தும் வெளி மாநிலங்களுக்கு சட்டவிரோதமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. இந்த விஷயத்தில் அரசு உரிய கவனம் செலுத்தி கடத்தலை தடுத்தால் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும், மக்களுக்கும் தேவையான அளவுக்கு மணல் கிடைக்கும் என்றார்.